வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு தமிழரசு கட்சியின் வேட்பாளர் எம்.ஏ. சுமந்திரன் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். மக்கள் பிரச்சினைகளை கவனிக்காமல் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்த கட்சிகள் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அதிக ஆசனங்களை வென்றது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே. கிழக்கில் எம்.ஏ. சுமந்திரனால் தமிழரசு கட்சிக்குள் கொண்டுவரப்பட்ட அவரது சகா சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அதனால் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் தோற்று போன எம்.ஏ. சுமந்திரன் கிழக்கில் இப்போது அதிகம் சுற்றி கொண்டு இருக்கிறார் போலிருக்கிறது. ஆனால் கிழக்கிலும் அம்மக்கள் அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றதாக தெரியவில்லை. சுமந்திரனை பொறுத்தவரை இப்போது அவர் அதிகம் உச்சரிக்கும் சொல் தமிழ் தேசியம், சமஷ்டி, சுயநிர்ணய உரிமை ஆகியவற்றுக்கு அடுத்து இடத்தில் இருப்பது மதுபான சாலை. காரணம், தமிழரசு கட்சியில் அவரது போட்டியாளரான ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக மதுபான சாலை பெர்மிட் தொடர்பான ஒரு சர்ச்சை உள்ளது. அதனால்தான் சுமந்திரன் மதுபான சாலை என்ற சொல்லை அதிகம் உச்சரிக்கிறார். கிழக்கே போன சுமந்திரன் அங்கும் மதுபான சாலையை விட்டுவிடவில்லை. அம்பாறை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தில் போய் தலையை காட்டிய சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு கோஷமிட்ட நிலையில் அங்கு குழப்பம் நிலை ஏற்பட்டது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், யாழ்ப்பாண முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.கே. சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். அதையடுத்து இவர்கள் மூவரும் போராட்டம் நடந்த இடத்திலிருந்து நைசாக நடையை கட்ட வேண்டியதாயிற்று. மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் மானம் கெட வேண்டும் என்று தலையில் எழுதியிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? இந்த சம்பவம் பற்றி யாழ்ப்பாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய போது, கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில்தான் தமிழ் தேசியம் உயிரோடு இருக்கிறது என்று பெருமை அடித்துக் கொண்டார் சாணக்கியன். சாணக்கியனை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. சாணக்கியனை தமிழரசு கட்சிக்குள் கொண்டு வந்து தமது சகாவாக வைத்திருப்பவர் சுமந்திரன். இந்த இருவரையுமே கிழக்கில் மக்கள் துரத்துகிறார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? கிழக்கில் 60,000 வாக்குகள் பெற்று ஜெயித்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன். அதற்கு மட்டக்களப்பு மக்கள் என்ன கூறுகிறார்கள்? எங்களுக்கு வேறு தெரிவு இல்லை என்று கூறுகிறார்கள். சாணக்கியனுடைய நண்பரான சுமந்திரன் அவர்களை தமிழ் மக்கள் வெளியேற்றியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு ஏகப்பட்ட தெரிவுகள் இருந்தன. சைக்கிள், வீணை, வீடு, சங்கு, நொங்கு என்று பல தெரிவுகள். அப்படி இருந்தும் மக்கள் திசை காட்டிக்கு அமோகமாக வாக்களித்தார்கள். சுயேட்சை வேட்பாளரான என்னையும் தேர்ந்தெடுத்தார்கள். இதிலிருந்தே வடக்கும் கிழக்கும் பிரிந்துவிட்டது. வடக்கில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் வாக்களித்தார்கள். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்கள் பெரும்பாலும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்திருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் எதற்கு வடக்கு மக்கள் அனுரவினுடைய வலைக்குள் மாட்டினார்கள் என்றால் ஏற்கனவே வடக்கு அரசியலில் இருக்கின்ற துரோகிகளினால்தான். கிழக்கில் மக்கள் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அங்கு மாற்று தலைமைகளில் உள்ளவர்கள் யாரும் இல்லை. சாணக்கியனுடைய நண்பரை வடக்கு மக்கள் ஒதுக்கி இருக்கின்றனர். அப்படி இருக்கின்றவர் இன்று அம்பாறைக்கு மதுபான சாலை சம்பந்தமாக நடைபெற்ற போராட்டத்திற்கு செல்லும் போது மக்கள் அவர்களை துரத்துகின்றார்கள். இவர்கள் நல்ல விடயங்களை செய்திருந்தால் மக்கள் வரவேற்றிருப்பார்கள். சாணக்கியன் எம்பி சுமந்திரனுடன் சேர்ந்ததால் தான் மக்கள் துரத்துகிறார்களா, இல்லை சாணக்கியனின் செயற்பாட்டால் துரத்துகிறார்களா? இனி கிழக்கினுடைய நிலைமை என்ன? தமிழ் தேசியம் என்னவாக போகிறது? கிழக்கு மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்லா வாக்குகளையும் அனுர அரசாங்கத்திற்கு போட போகிறார்களா? கிழக்கு மாகாண சபை யாரினுடைய கைக்கு போக போகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு வடக்கு மக்கள், நீங்கள் ஒரு வாய்ப்பு தந்தால் உங்களுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்வேன். இனியும் இந்த வீதிகளில் சென்று மக்களிடம் அடிவாங்காதீர்கள் என கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சில அரசியல்வாதிகளை பற்றி கருத்துக்களை கூறியுள்ளார்.
அவர் கூறியதாவது, அரசியல் புள்ளிகளில் முக்கியமான புள்ளி சுமந்திரன். நலிந்த ஜெயதிச என்பவர் தேசிய மக்களினுடைய ஊடக பேச்சாளர், சுகாதார அமைச்சர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில், நாங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பு தேவை கருதி டிரானலஸ் மற்றும் சுமந்திரன் அவர்களுக்கு 2 பாதுகாப்பு கொடுத்துள்ளோம். ஆனால் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றார். அத்தோடு பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்கிறார்கள். ஜனாதிபதி உட்பட எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றுதான், அதனால் பாதுகாப்பு அவசியமில்லை என கூறியுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சருக்கு பாதுகாப்பு தேவையில்லை. ஆனால் சுமந்திரனுக்கு மட்டும் ஏன் பாதுகாப்பு தேவைப்படுகிறது? மக்கள் அவரை அடிப்பார்கள் என்பதால் தான் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதா? இவருக்கு மக்கள் வாக்கு போட மாட்டார்கள். இவரால் என்னை போல தனித்து போட்டியிடவும் முடியாது. யாரையாவது பிடித்துதான் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக ஆக முடியும். தனித்து நின்று போராடுகின்ற எங்களுக்கு பாதுகாப்பு தர அனுர அரசாங்கத்தால் முடியவில்லை. யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. கோடாரி காம்புகளையே அரசாங்கம் பாதுகாக்கின்றது. மக்களுக்கான அரசியலை செய்யுங்கள். மற்றொரு பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய வாகன விபத்து திட்டமிட்ட சதி என்று சொல்கிறார்கள். அது அப்படியில்லை, அது சாதாரணமாக அவருடைய பிள்ளையால் ஏற்பட்ட விபத்து என்று கூறியுள்ளார். இந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் போன்ற பழைய தலைகள் போட்டியிட்டதால் அவர்கள் மீது வெறுப்புற்ற மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பார்கள் என்பதால் தான் சுமந்திரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதா? தேசிய மக்கள் சக்திக்கு மற்றொரு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக எம்.ஏ. சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதுவரை அந்த பதவியில் இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் எம்பி சுகவீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என இன்றைய கூட்டத்தில் அறிவித்தவுடன் கட்சி மத்திய குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சத்தியலிங்கத்திற்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொது செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாகவே தீர்மானித்தது. அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி, ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி இந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது. அரசியல் வட்டாரங்களில் கூறப்படும் பேச்சு என்னவென்றால், மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் போட்டியிட்டு வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக வர முயற்சிப்பார். நாடாளுமன்ற தேர்தலில் சறுக்கியது போல மாகாண சபை தேர்தலிலும் சுமந்திரன் சறுக்கினால் அடுத்த தெரிவு என்ன? வைத்தியர் சத்தியலிங்கம் எம்பி சுகவீனம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என அறிவிப்பார். சத்தியலிங்கம் தேர்தலில் ஜெயித்து நாடாளுமன்ற உறுப்பினராக வரவில்லை. தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார். அவருடைய இடத்திற்கு தேசிய பட்டியலில் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார். அட, இது நன்றாக இருக்கிறதே. இவர்களது தமிழ் தேசியம் ஒரே நகைச்சுவை விருந்துதான்.